தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா, நேற்று ஆல் இண்டியா கோட்டாக்குரிய ரவுண்ட் ஒன்க்குரிய ப்ரொஃபஷனல் ரிசல்ட் அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிசல்ட் வந்தாச்சு. இப்போ ரிசல்ட்டில் அடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு முக்கியமாக நம்ம கவனித்து பார்க்கணும். ஸோ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ரிசல்ட் காப்பியை டவுன்லோட் பண்ணுங்கள். ரிசல்ட் காப்பி அதாவது ஓவரால் ரிசல்ட் இருக்கு இல்லையா, அந்த பிடிஎஃப் ஃபைல், அந்த பிடிஎஃப் ஃபைலை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிவிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை போட்டு உங்க பேர போட்டு சர்ச் பண்ணாதீங்க. எந்த காரணத்த கொண்டு உங்க அப்ளிகேஷன் போட்டு சர்ச் பண்ணுங்க. ரைட்டுங்களா? ஸோ ப்ரொஃபஷனல் ரிசல்ட்ன்றது என்னன்னா, அலாட்மெண்ட் ஆர்டர் தான். கிட்டத்தட்ட அந்த ரிசல்ட் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்க பேர் எந்த இடத்துல இருக்கு, என்ன அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் காலேஜ் 15% இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா? ஆல் இந்தியால இருக்கிற அனைத்து கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லயுமே இருக்கிற 15% இடஒதுக்கீடுக்குரிய ரிசல்ட். 1 டீம்டு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லையா? அது. எய்ம்ஸ், ஜிப்மர் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ ரவுண்ட் 1க்கு அதற்குரிய ரிசல்ட் அப்படின்றது இப்போ வந்திருக்குங்க. ஸோ இது ப்ரொஃபஷனல் ரிசல்ட் தானே தவிர ஃபைனல் கிடையாது. ஃபைனலில் பெரிய வித்தியாசமும் பெருசாக வராது. அதனால நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் செக் பண்ணலைன்னா போயிட்டு உங்களோட ரிசல்ட்டை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கா இல்லையான்றதை நமக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது முக்கியமாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு இல்லையா? இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இந்த எந்த அளவுக்கு க்ளோசிங் ஆகிருக்கு, எந்த மார்க்கிட்ட நியர்பை க்ளோசிங் ஆகிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை தவிர்த்து இன்னைக்கு ஈவினிங்கோ அல்லது நாளை காலையில் திரும்ப ஃபைனலாக ஒரு கட் ஆஃப் டேட்டில் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரவுண்ட் 1ல் எவ்வளோ க்ளோசிங்கில் எந்த மார்க்கில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்றது. இப்போதைக்கு அந்த ரேங்க் பேசிஸில் ஓரளவு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்றதை ஜஸ்ட் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு ஒரு கிளான்ஸில் மட்டும் நான் சொல்லிடுறேன். இது இன்னும் கொஞ்சம் டெப்த்தா நான் பார்க்கணும். பார்த்துட்டு திரும்ப ஃபைனலா ஒரு கட் ஆஃப் டீடைல் உங்களுக்கு நான் கண்டிப்பா நான் சொல்லுவேன். பட் இருந்தாலுமே வந்து எதற்காக நம்ம இத சொல்றோம் இத கூட அப்டின்னா, இது நியர்பையா இருந்தாலும், எக்ஸாக்ட்டா இருந்தாலுமே, இத விட வந்து ரவுண்ட் 2ல மதிப்பெண் சற்று குறைந்து வருமா, 1 மார்க், 2 மார்க் மேபி. இல்லன்னா இல்ல அப்டின்ற சூழ்நிலை கூட இருக்கலாம். சரிங்களா? இருந்தாலும் அத நீங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மட்டுமே கிடையாது. இந்தியால இருக்கிற எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கும் சேர்த்து தான் இந்த ரிசல்ட் ஆனது வருது. அப்போ தமிழ்நாட்டு மாணவர்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்குரிய 15% இடஒதுக்கீடுல தான் நீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க. பெரும்பாலும். யாரோ இன்னும் கொஞ்சம் பேர் வேணா வந்து பக்கத்துல இருக்கிற கேரளாலயோ, கர்நாடகாலயோ எங்கேயாவது அப்ளை பண்ணியிருப்பீங்க. பட் எதுவாக இருந்தாலுமே ஓவரால் கவர்மெண்ட் காலேஜ் 15% இடஒதுக்கீட்டுல ஓசி கேட்டகரி, அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஓசி கேட்டகரிக்கு எம்பிபிஎஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 572 ரேஞ்சுக்கு க்ளோஸ் ஆன மாரி இருக்கு. ரைட்டுங்களா? ஓசிக்கு. அண்ட் இடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 564, 565 அந்த ரேஞ்சுக்குள்ள க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் ஓபிசி, இந்த ஓபிசின்றதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதாவது தமிழ்நாட்டில தான் அந்த ஓபிசின்றது கேட்டகரிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம், எம்பிசி எல்லாருமே சேர்ந்து வருவாங்க. ஓசி, எம்பிசி, பிசிஎம் எல்லாமே சேர்ந்து அந்த ஓபிசி அப்படின்னு வருவாங்க. ஆனா ஆல் இண்டியாவுல பொறுத்த வரைக்கும் ஓவரால் ஓபிசி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஓபிசின்னு ஒரே கேட்டகரிக்குள்ள தான் வருவாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா 571 மார்க்ல வந்து க்ளோஸ் ஆன மாரி கிட்டத்தட்ட ரேங்க்ல 23,000 கிட்ட வந்திருக்கு. 23,000 ரேங்க்குள்ள இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஓபிசி கேட்டகரிக்குள்ள ஆல் இண்டியால வந்திருக்கும். ஸோ அப்போ ரவுண்ட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இத விட இந்த ரேங்கை விட நீங்க கொஞ்சம் ஒரு அ நியர்பைல ஒரு 2 ரேங்க்கோ, 3 ரேங்க்கோ கூடுதலா இருக்கிறீங்கன்னா கூட, உங்களுக்கு ஓரளவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ரவுண்ட் 2ல. சரிங்களா? எஸ்சி கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் 489 ரேஞ்சில இருக்கு. அண்ட் எஸ்டி கேட்டகரி பொறுத்தவரைக்கும் 471. ஸோ நீங்க ரவுண்ட் 2க்கு அப்ளை பண்ண போற மாணவர்கள் இந்த மதிப்பெண்ண புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 2வது இந்த ரவுண்ட் 1ல சீட்டு கிடைத்த மாணவர்கள் இருக்கீங்க இல்லையா? அந்த சீட்டு கிடைத்த மாணவர்கள் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கோ, சில பேர் வந்து போட்டிருப்பீங்க. கர்நாடகாவுக்கு போட்டிருப்பீங்க, கேரளாவுக்கு போட்டிருப்பீங்க. மேபி சீட்டு கிடைச்சிருக்கும். ரவுண்ட் 2ல நாம வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு கூட நினைக்கலாம். தப்பு கிடையாது. ரவுண்ட் 1 வந்து ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு. தாராளமா நீங்க பண்ணலாம். ஆனா ஃப்ரீ எக்ஸிட்க்கு முன்னாடி ஒரு விஷயத்த நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட்ல இப்போதைக்கு வந்து எந்த காலேஜ் கிடைச்சிருக்கோ, அந்த காலேஜ்ல நீங்க சேராம ஃப்ரீ எக்ஸிட் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாலும், திரும்ப ரவுண்ட் 2ல அதே காலேஜ் கிடைக்குமானா சந்தேகம். கரெக்ட்டுங்களா? அதே காலேஜ் கிடைக்குன்ற உத்தரவாதம் இதுல எதுவுமே கிடையாது. ஏன்னா சில பேர் நினைக்கலாம், நம்ம வந்து ரவுண்ட் 1ல கிடைச்சது, ரவுண்ட் 2ல கிடைக்காதான்னு. அது நம்ம சொல்ல முடியாது. சீட்டு மேபி க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் வரலாம். அதனால என்ன பொறுத்தவரைக்கும் எந்த காலேஜ்ல உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கோ, அந்த சீட்ட நீங்க செக்யூர் பண்றது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு நான் சொல்றேன். அதனால மறக்காம அந்த சீட்ட செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அப்கிரேட் பண்ணுங்க.
அப்கிரேட் பண்ற இடத்துல எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜ மட்டும் குடுங்க. வேற எதுவுமே குடுக்காதீங்க. இந்த 2 காலேஜ்ல கிடைச்சதுன்னா, அந்த 2 காலேஜ்ல கட்டாயம் நான் படிப்பேன்னா, அத மட்டும் குடுங்க. நீங்க ரவுண்ட் 1ல குடுத்த மாரி சாய்ஸ்ஃபுல்லா மறுபடியும் நெறைய குடுத்துட்டு, அதுல ஏதாவது ஒரு சீட் கிடைச்சதுன்னா, ஐயோ! நம்ம நெனச்ச மாரி இல்லையே, அதுக்கு ரவுண்ட் 1ல இருந்த காலேஜே பரவாயில்லையே, அப்படின்ற சூழ்நிலை வரக்கூடாது. அதனால எந்த காலேஜ் வேணுமோ அத மட்டும் தான் ரவுண்ட் 2ல குடுக்கணும். அதுல அது கிடைச்சதுன்னா நீங்க படிக்கணும் அப்படின்ற விஷயங்கள மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதான் திரும்ப திரும்ப சொல்றது என்ன அப்படின்னா, என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க ரவுண்ட் 1ல கிடைத்த சீட்ட எந்த காரணத்த கொண்டும் வெளிய விடாதீங்க. சரிங்களா? அத பார்த்துக்கோங்க. கட் ஆஃப் டீட்டெயில் இன் டெப்த்தா இன்னும் கொஞ்சம் செக் பண்ணிட்டு, அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். தேங்க் யூ.